ராஜாவா, கத்தாதி கர்த்தாவா இல்லைங்களா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி இல்லைங்க. நம்ம அப்படியே சொல்லி அவரை துதிக்கும் போதுங்க, நான் வந்து அது உணர்ந்தேங்க, நல்லா உணர்ந்தேங்க. அந்த அந்த மெசேஜ் கேட்ட பிறகு அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணும்போதுங்க, எனக்கு ரொம்ப ஒரு பிரசன்னமாக இருந்ததுங்க, அருமையாக இருந்ததுங்க. அந்த ஸ்தோத்திரம் செலுத்தும்போது உணர்வு பூர்வமாக, அதாவது ஆண்டவரே நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து அப்படியே வாசம் செய்து உட்காந்து அவர் கேட்டுட்ருக்கிற மாதிரி எனக்குள்ள உணர்வு வந்தது. அப்போது அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்வார். சரிங்களா? அந்த இடத்துல சத்துரு போராட்டம், பிசாசின் போராட்டம் எதுவுமே வர சான்ஸே கிடையாது. சரிங்களா? ஆனா வர்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாரு ஆண்டவர், அந்த இடத்துல வரும்போது அதெல்லாம் சிதறுண்டு போகும். சரிங்களா? அதனால இந்த சோத்திரம் காரியம் கூட நான் இன்னைக்கு அத நான் சொல்லணும்னு நினைக்கல. இங்க மகிமைப்படவும் கடவுது உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவுது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்ததுனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அதனால நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறதுங்க, அவருக்கு நன்றி செலுத்துறது, நமக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும்